ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வெனிஸ் ஸ்ட்ரீட்ஸ் தமிழ். இன்னைக்கு நம்ம கிச்சனில் என்ன செய்ய போகிறோம்னு பார்க்கலாம் வாங்க. கோதுமை ரொட்டி தான் செய்ய போகிறோம். ஃபர்ஸ்ட்டு தேவையான இன்க்ரீடியன்ட் பார்த்தலாம். கோதுமை, வரமிளகா, சீரகம், பெருங்காயத்தூள், உப்பு, கருவேப்பிலை, தேவையான அளவு தண்ணி. கோதுமையை ஊற வைக்கணும்னு அவசியம் இல்லைங்க. ஜஸ்ட் நீங்கள் க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். புது கிரைண்டராக இருந்தால். என்னோடது பழைய கிரைண்டரு, அதனால் நான் 2 hours ஊற வச்சுக்கிறேன். ஊற வைக்கும் போதே கூட வரமிளகாயும் காஷ்மீரி சில்லியும் சேர்த்தே ஊற வச்சுக்கிறேன். ஃபர்ஸ்ட் 2 கைப்பிடி கோதுமையை மட்டும் கிரைண்டரில் சேர்த்துக்கிறேன். கூடவே வரமிளகாயும் சேர்த்து அரைச்சிக்கிறேன். இப்போ மீதி இருக்க இன்க்ரீடியன்ட் சேர்த்துக்கலாம். சீரகம், கருவேப்பிலை, உப்பு, பெருங்காயத்தூள் எல்லாம் சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாம். அப்பப்போ தண்ணி தெளித்து அரைச்சிக்கலாம். கோதுமையை அரைஞ்சிருச்சு. இப்போ நம்ம ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ எப்படி ரொட்டி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். கொஞ்சோண்டு கொத்தமல்லி தழை கழுவி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். நம்ம உப்பு ஆல்ரெடி சேர்த்து அரைச்சிட்டோம், அதனால் இப்போ சேர்க்க தேவையில்லை. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு கெட்டியாக எடுக்கணும். ரொம்ப தண்ணி விட்டு தண்ணியாக அரைச்சிங்கன்னா தோசை மாதிரி ஆயிரும். ரொட்டிக்கு கொஞ்சம் கெட்டியாக தான் நீங்கள் எடுக்கணும். இப்போ ரொட்டி வாத்துக்கலாம். ரொட்டி வாக்கும் போது கொஞ்சோண்டு தண்ணி ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கோங்க. அப்போதான் ஒட்டாமல் வரும். தொட்டு நீங்கள் பரத்தி விடணும். இப்போ நல்லா தின்னாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டாச்சு மாவை. இப்போ லைட்டாக எண்ணெய் விட்டு 2 சைடும் ஃப்ளிப் பண்ணி போட்டு வேக வச்சுக்கலாம். 2 சைடும் 2 minutes மொத்தம் ஒரு 5-6 minutes ரொட்டி வெந்துடும். இப்போ இன்னொரு சைடும் திருப்பி போட்டு வேக வச்சுக்கலாம். இது அப்படியேவும் நீங்கள் சர்வ் பண்ணலாம். கூட வேறு ஏதாவது சைட் டிஷ் வச்சு சட்னி மாதிரி கூட வச்சு சர்வ் பண்ணலாம். நான் இன்னைக்கு இட்லி பொடியோட சர்வ் பண்ண போகிறேன். இட்லி பொடிக்கு ரெசிபி வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் வேற ஒரு வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். அவ்வளோதான், ரொட்டி ரெடி. இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு வீடியோவோட பார்க்கலாம். பாய்.